பார்த்து வருகிறோம். வக்ஃப் வாரிய சொத்துக்களை தான் அபகரித்து வைத்திருப்பதாக அனுராக் தாக்கூர் கூறியதற்கு கார்கே கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். மாநிலங்களவையில் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக வக்ஃப் வாரிய சொத்துக்களை தானும் தன் குடும்பத்தினரும் அபகரித்து வைத்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் பாஜகவுடைய உறுப்பினருமான அனுராக் தாக்கூர் மக்களவையில் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது கடும் எதிர்ப்புடையது. இதனை வன்மையாக கண்டிக்கிறேன் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது மல்லிகார்ஜுன் கார்கே முன்வைத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டை அவரால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் அனுராக் தாக்கூர் மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மல்லிகார்ஜுன் கார்கே தற்பொழுது முன்வைத்து மாநிலங்களவையில் பேசியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை இழிவுபடுத்தும் வகையில் அனுராக் தாக்கூர் பேசியுள்ளதை ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் அனுராக் தாக்கூர் பகிரங்க மன்னிப்பை கேட்க வேண்டும் எனவும் தனது ராஜினாமாவையும் அவையிலிருந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தினுடைய நெறிமுறை குழுவிற்கு பரிசீலனைக்காக அனுப்ப உள்ளதாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் தரப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். உரிய முறையில் நெறிமுறை குழு என்பது இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்கும் என்ற ஒரு உத்தரவையும் அவையில் தற்பொழுது அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவருடைய கருத்து என்பது இந்த விவகாரத்தை திசைதிருப்பும் ஒரு செயலாக பார்க்கப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவையிலேயே குற்றச்சாட்டை முன்வைத்ததால் கடுமையான ஒரு அமளி என்பது மாநிலங்களவையில் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தை குறிப்பாக மக்களவையில் அனுராக் தாக்கூர் பேசிய பொழுது ஒரு வெற்று தாளை கையில் எடுத்துக் கொண்டு வந்து வக்ஃப் சொத்துக்களை தான் அபகரித்து வைத்துக் கொண்டதாக அவர் பேசியதை ஒருபொழுதும் ஏற்க முடியாது என்று மீண்டும் தன்னுடைய கருத்தை மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தற்பொழுது முன்வைத்துள்ளார்கள். அனுராக் தாக்கூர் மட்டுமல்ல, மாநிலங்களில் இருக்கக்கூடிய அவை தலைவர் நிச்சயமாக அரசின் சார்பாகவும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நெறிமுறை குழுவிற்கு அனுப்பி அந்த விவகாரத்தை திசைதிருப்ப முயற்சிக்க கூடாது என்ற ஒரு கண்டனத்தை முன்வைத்து தற்பொழுது காங்கிரஸ் கட்சி சார்பாக அனைத்து எம்பிக்களும் மாநிலங்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. जिस एरिया में मुझे एक सेगमेंट 1,20,000